பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே இப்படியாக எழுதுகிறார். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். ஆம், நாம் ஒவ்வொருவரும் அஸ்திபாரம் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அஸ்திபாரம் எதன் மேலே அஸ்திபாரம் போடுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அந்த தேவ கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த தேவ கிருபையின்படியே கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திபாரம் போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்திபாரம் போட்டார், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். இந்த அஸ்திபாரத்தின் மேல் வேறொருத்தங்க கட்டுறாங்க. அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இதுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கட்டுறவங்க என்ன விதமாய் கட்டுறோம், யார் மேலே கட்டுறோம், கரெக்டான ஒரு அஸ்திபாரமாக தான் இருக்கா, இந்த அஸ்திபாரம் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது, அது மேல் தான் நாம் கட்டடங்களை கட்டுகிறோமா என்பதை அவனவன் அதை ஆராய்ந்து பார்க்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி போகவில்லை, ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். நாம் எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்து எப்படியோ ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை தேடி வந்து தொட்டு அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே. அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரித்தாரே. நம் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர் நம்மளை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் முழுவதுமாக ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுக்கும்போது நாம் ஆண்டோட அன்பை ருசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். நாம் இதற்கு முன்பு எதோ யார் மேலேயோ எந்த ஒரு நம்பிக்கை மேலேயோ அஸ்திபாரத்தை போடப்பட்டிருந்தது. நாம் எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோமோ, நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தோமோ, இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்கும்போது, அந்த போடப்படுற அஸ்திபாரம் நம்மளுடைய சுயபலத்தில் கிடையாது, தேவ கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கிருபை, தயவினால் இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம். அதாவது நம்முடைய வாழ்க்கை எதின் மேல் நம்பிக்கையாக கட்டப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், கிறிஸ்து என்கிற கண்மலை மேல் நாம் நம்பிக்கை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையின் ஆழம், நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய எதிர்காலம் எல்லாமே இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாக நாம் வாழ்க்கையை நாம் அமைப்போம் என்றால் அது மகிமையாக இருக்கும். அப்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த சபை கூடி வரும்போது ஒவ்வொருவரும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் அந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்கள் நாம் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டினோம் என்றால் நமக்கு மேலே ஒருத்தங்க கட்டுவாங்க, அதுக்கு மேலே ஒருத்தங்க கட்டுவாங்க. அப்போ யாரெல்லாம் அந்த கட்டுகிறவங்க எல்லாருமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், கரெக்டாக தான் கட்டுகிறோமா, கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே தான் கட்டப்பட்டிருக்கிறதா, அது மேலே தான் நாம் கட்டுகிறோமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். இது எப்படி காண்பிக்கிறது என்றால், ஆண்டவர் சொன்ன நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமம், நமக்கு விலை மதிக்க முடியாத பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த வேதாகமத்தில் உள்ள வேத வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா, நாம் கரெக்டாக தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, நம்மளுடைய நம்பிக்கையில் உறுதியாய் தரித்திருக்கிறோமா, நாம் ஒழுங்காக இயேசு கிறிஸ்துவை அவர் சொன்னபடி ஆவியோடு உண்மையோடு தான் ஆராதிக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை இந்த வசனத்தைப்படி நம் வாழ்க்கையை இருக்கிறதா, நாம் அதன்படி நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, அர்ப்பணித்திருக்கிறோமா, கிறிஸ்துவை முன்வைக்கிற இடத்துல வேறு எதையும் முன்வைக்காதபடி கிறிஸ்து நம் வாழ்க்கைக்கு முதன்மையானவர் அவர்தான், அவரை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம் எடுத்து வைக்கும்போது அது மகிமையாக இருக்கும். அதாவது கிறிஸ்து மேலே அஸ்திவாரம் போடப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவை வைக்கிற இடத்துல வேறு ஏதாவது நாம் வைத்தோம் என்றால் அது விக்கிரமாக மாறிவிடும்.
அது அழிவை நோக்கி சென்றுவிடும். நாம் கிறிஸ்து மேல் தான் அஸ்திபாரம் போடப்படணும். அதனால தான் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரோட அன்பை ருசித்தவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் மேல் நம்பிக்கையாளர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவர்களால் வேறு அஸ்திபாரத்தின் மேலே போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது முடியாது. அது நமக்கு இருதயத்தில் அப்படி வராது. அவர் தான் வானத்தையும் பூமியை சர்வலோக ஜீவராசியம் படைத்த ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். மனுக்குள்ள எல்லாருடைய பாவங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில தனியே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே. மாமிசமான யாவரும் எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது? நாம் கிறிஸ்து மேல் தான் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கைங்கிற அஸ்திபாரம், நம்முடைய வாழ்க்கைங்கிற நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமாக யாரை வைக்கிறோம்? மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? இல்லை பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? இல்லை நம்ம வேலை செய்கிற வேலை மீது நம்பிக்கை வைக்கிறோமா? இல்லை நமக்கு உடல் ஆரோக்கியம் ஹெல்த்தியாக நம்ம புஷ்டியாக இருக்கிறோம், நம்மளுடைய சுய பலத்தில் நின்றலான்னு சொல்லி நம்மீதே நம்பிக்கை வைக்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய அஸ்திபாரம் யார் மேல் போடப்பட்டிருக்கிறோம்? எந்த நம்பிக்கை மேல் போடப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து என்கிற ஆண்டவர், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மேல் தான் நாம் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் போது அது மகிமையாக இருக்கும். அது மகிமையாக இருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுது, ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு அசைவும் கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நம்மளுடைய அஸ்திபாரத்தை இயேசு கிறிஸ்து மேலே நாம் முழுவதுமாக வைத்திருக்கிறோமா? நம்முடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறதா? உறுதியாக இருக்கிறதா? கண்மலையாகி கிறிஸ்து மேல் நாம் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மளே நாமே ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போம். அதோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. புதிய நாள் மட்டுமல்ல, இந்த 2025 வருஷத்தின் 12வது மாதம் டிசம்பர் மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்து. ஒரு புதிய மாதத்துக்கு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. இந்த மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். இந்த புதிய மாதத்தில் அப்பா, நாங்கள் எங்களுக்கு ஒரு புதிய கிருபை தந்து நீங்கள் நடத்த போகிறதுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அல்பாவும் உமைகமானவரையும் துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகளை வியாபிகரையும் துதிக்கிறோம். அலையிலியா வாழாக்காமல் தலைக்குறையும் துதிக்கிறோம். கீழாக்காமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தை வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனையும் துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பா, ஒரு புதிய நாளை காண கிருபை செய்த தேவனை நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த 2025வது வருஷத்தின் ஆண்டவரே டிசம்பர் மாதமாகிய 12வது மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்த தேவனே கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே 11 மாதங்களை அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக எங்களை நடத்தி கொண்டு வந்து ஆண்டவரே இந்த 12வது மாதத்தின் ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் தேதியை காண்பதற்கு எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே வேலையில் இந்த வாசித்த வேத வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபையின்படியே ஆண்டவரே நாங்கள் புத்தியாக, ஞானமாக உம்மீது நாங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டதாக இயேசு கிறிஸ்து மீது அஸ்திபாரம் போடும்படியாக எங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யும் சித்தம் வச்சிருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா, நடத்துங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் எஸ்அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாங்கள் மனுஷனை நம்பக்கூடாது ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு அப்பா நாங்கள் மணி மீது ஆண்டவரே, பணத்தின் மீது நம்பிக்கை போகக்கூடாது ஆண்டவரே.
பொன் பொருட்கள் மீது நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எந்த ஒரு ஆண்டவரே அப்பா தொழிலோ பதவியோ எந்த ஒரு இதுலையும் நாங்கள் நம்பிக்கை வைக்காதபடி இயேசு கிறிஸ்துவே உம்மீது நம்பிக்கையாக இருக்கிறோம். எங்களுடைய அஸ்திபாரம் நீர் தான் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைங்கிற இந்த வாழ்க்கையில் அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு அச்சாரம் அஸ்திபாரம் எல்லாமே ஆண்டவரே. நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா. நீங்கள் குயவன் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் இருக்க களிமண் நாங்கள் ஆண்டவரே. எங்களை எப்படி நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவர், மகிமைப்படட்டும். நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் அபரிதமாக ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தித்தாங்கப்பா. எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து வச்சிங்க. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமுதாயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்க முடியும். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.